தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆசையும் பொறாமையும் செல்வத்தை சேர்க்காது, உழைப்பு மட்டுமே சேர்க்கும். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி 11ஆம் தேதி திங்கட்கிழமை 23/3/2026 பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று குறிப்பாக மேசராசியில் சந்திரன், குறிப்பாக சஷ்டி திதி வளர்பிறை. இன்று யோகம் பிராமியம், கரணம் தைதூலம். கன்னி ராசி குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்று நல்ல நேரங்கள் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக உள்ளன. இன்றைய வார சூலை கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேசராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள். இன்று பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், புதன் மற்றும் ராகு இந்த கிரகங்களுக்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட உறவில் உறுதியாகுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. திருமணத்தில் கசப்பு ஏற்பட்டவர்களுக்கு, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இன்று ஒரு தீர்வு காணும் கால சூழ்நிலையாக இருக்கின்றன. இன்று அற்புதமான நாள். புது முயற்சிகள் வளர்ச்சிகரமாக இருக்கின்றன. தனயோகம், தானிய விருத்திகள் ஏற்படுகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம். இப்பொழுது வேலை மாற்றலாமா, வேலை ரீதியாக, சொத்து ரீதியாக பல சிந்தனைகள் இருப்பவர்கள் அற்புதமாக இருக்கும் காலகட்டம். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றன. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை பிறப்புக்கு முயற்சி செய்ய வேண்டிய அதற்குண்டான மருத்துவம் சம்பந்தப்பட்டு செய்தால் குணமாகும் காலகட்டமாக உண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் ஒன்று. இன்று வம்பு வழக்குகளிலிருந்து மீண்டு வருகிற அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று வழிபட வேண்டிய தெய்வமாக லட்சுமி கடாட்சன், லட்சுமி மந்திரங்கள், லட்சுமி குபேர மந்திரங்கள் இன்று வழிபாடு செய்யும்போது இன்று அனுகூலமாக இருக்கிற நாளாக மாறுகின்றன. ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதம் நிகழும் நாளாக இருக்கின்றன. குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டது இன்று அனுகூலம் ஏற்படுகிற காலகட்டங்கள். வேலை மாறுதலாமா, வேலை சம்பந்தப்பட்ட புது விஷயங்கள் தொடரலாமா, இது போன்ற சிந்தனைகள் இருக்கின்றன. கடன் சம்பந்தப்பட்டதை அடைக்க ஒரு வழி பிறக்கின்றன. குறிப்பாக கடலிலிருந்து மீண்டு வர, கடலை எடுத்த பணத்தை முறையாக முதலீடு செய்ய, இது போன்ற சிந்தனைகள் இருக்கிற காலகட்டம். இன்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற, அள்ளி கொடுக்கிற நாளாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று அனுகூலமாக இருக்கின்றன. கவனமாக பேச வேண்டிய நாள் உண்டு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு மற்றும் சுக்கிர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் தொழில் ரீதியாக மிகப்பெரிய விருத்தி அடையக்கூடிய காலகட்டங்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டம். உங்கள் ராசியில் 2இல் இருக்கிற குரு பகவான் தனதானிய விருத்தி ஏற்படுகிற கால சூழ்நிலை உண்டு. குறிப்பாக குழந்தை சம்பந்தப்பட்ட படிப்புக்கு என்ன படிக்க வைக்கலாம், என்ன விஷயங்கள் செய்யலாம் என்ற எண்ணங்களும், உங்களுக்கு உடல் உபாதையிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டம். மருத்துவ முறையோ மாற்றி அனுகூலம் ஏற்படுகிற காலகட்டமாக இன்று உங்களுக்கு ராசி எண்ணாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று முருகர் வழிபாடு, கந்த சஷ்டி கவசங்கள் கேட்டு வர இன்று தினம் அனுகூலமாக மாறிவிடுகின்றன. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அனுகூலமாக இருக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பயணிக்கின்றன. உங்கள் ராசி 9இல் இருக்கும்போது தொலைதூர விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. இப்பொழுது குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்டது, கலைத்துறையினர், நடனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அற்புதமாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்கு செல்ல மருத்துவம் சம்பந்தப்பட்டு செய்தால் அனுகூலமாக இருக்கும். இப்பொழுது பூர்வீக ஊரை விட்டு வெளியூர் செல்லலாமா, வெளிநாட்டிலிருந்து பூர்வீகத்துக்கு வரலாமா, இது போன்ற எண்ணங்கள் ஏற்படுகிற காலகட்டம். கணவன் மனைவி அந்யோன்யங்கள் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. பிற பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டங்கள். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கிற வாய்ப்புகள் அதிகரிக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிப்பதால் 11ஆம் அதிபதி 12 தொடர்பு ஏற்படும் காலகட்டத்தில் இப்பொழுது உங்களுக்கு தன தானிய விருத்தி, கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக இருக்கின்றன. வேலைக்கு செல்பவர்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். கடின உழைத்ததுக்கு பின் லாபங்கள் அதிகரிக்கிற கால சூழ்நிலை வருகின்றன. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்டதில் மெதுவாக கண்ணும் கருத்துமாக லாபத்தை அனுசரித்து முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம். இப்பொழுது அலைச்சல் அதிகம், லாபங்கள் தொழிலில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற நாளாக இருக்கின்றன. இன்று உங்கள் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கின்ற எண் நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக குழந்தை வடிவத்தில் இருக்கிற உடுப்பி கிருஷ்ணர், மஞ்சள் சம்பந்தப்பட்ட மஞ்சள் அம்மன், இது போன்ற பாடல்கள் கேட்டு வந்தாலோ, மந்திரங்கள் சொல்லி வந்தாலோ மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள், தட்சிணாமூர்த்தி மந்திரங்களும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் நாளாக மாற்றி கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொட்டுகின்ற நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு ஏற்படுகிற காலகட்டங்கள். குறிப்பாக இன்று வீடு சம்பந்தப்பட்டது, தாயாரின் உடல்நலம் சம்பந்தப்பட்டது, உங்களின் உடல்நலம் சம்பந்தப்பட்டது மேன்மை அடைகிற காலகட்டங்கள். மூத்த சகோதரர்கள் இருக்கிற சொத்து சம்பந்தப்பட்டது, இது போன்றங்கள் லாபங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோக பலனாக இருக்கின்றன. இன்று அற்புதமான நாள். குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட இருந்த பிரச்சனைகளை விலகுகிற காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி அந்யோன்யங்கள் அதிகரிக்கிற கால சூழலில் ஒன்று. இருந்த பிரச்சனைகள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இன்று யோகத்தை கொடுக்கின்றன. உங்கள் ராசியில் 8ஆம் இடத்தில் சூரியன், புதன்,
சுக்கிரன் ராகு இத்தனை கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் தெரியாத நபரிடம் ஃபோன் நம்பரோ ஓடிபி கொடுத்தல், சின்ன சின்ன முதலீடுகள் செய்தல் கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம் ஒன்று. இன்று உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும் காலகட்டம் சின்ன சின்ன கோபத்தை குறைக்க வேண்டிய காலகட்டம். கூற்று என்ற வகையில் அனுகூலமாக இருக்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் சனி பகவான் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. சனி சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் கேட்டு வந்தால் அதிர்ஷ்டம். உங்களுக்கு நீல நிறமும் கருப்பு நிறமும் யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள் இன்று. சிம்ம ராசிக்கு இன்று வரவும் தன வரவும் ஏற்படுகின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் தொலைதூர பயணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்க வேண்டிய எண்ணங்கள் ஏற்படுகின்றன. தந்தை வழி உறவில் இருந்த மனக்கசப்புகள் மாறுகிற காலகட்டம். குறிப்பாக தொழிலில் விளம்பரங்கள் கொடுக்கலாமா, கூட்டு அறிக்கைகள் கொடுக்கலாமா, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாமா, இது போன்ற சிந்தனைகள் வருகின்றன. விளம்பரம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அனுகூலமாக இருக்கின்றன. இளைய சகோதரிகளிடம் இன்று அனுகூலமான செய்திகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட புது தகவல்கள் முடிவுக்கு ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக ராகு கேது சம்பந்தப்பட்ட பரிகாரமும் சனி சம்பந்தப்பட்ட பரிகாரம் பொதுவாக செய்து கொண்டால் இன்று இன்னும் அனுகூலமாக இருக்கிற காலகட்டம் ஒன்று. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஏற்படுகிற காலகட்டங்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் நீலம் மற்றும் ராயல் ப்ளூ நிறங்கள் பயன்படுத்தினால் யோகமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி அடைய பெண் தெய்வம் குறிப்பாக வராகி அம்மன், சப்த கன்னிகள் வழிபாடு செய்தால் இன்று அனுகூலமாக நேரமாக மாறி வெற்றி வாய்ப்பை தருகின்ற தினமாக மாறிவிடும். கன்னிராசிக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஏற்படுகின்ற காலகட்டம். குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரக்காரர் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக பயணிக்க வேண்டும். இன்று பணம் கொடுக்கல் வாங்கல்கள் இன்று அதிகரிக்கிற காலகட்டம். புதிய விஷயங்கள் தொடர்பு வேண்டாம், ஏற்கனவே செய்யப்பட்ட விஷயத்தில் கவனிக்க வேண்டும். இன்று தந்தை மகன் உறவு அதிகரிக்கும். பணம் விஷயத்தில் லாபங்கள் அதிகரிக்கிற காலகட்டங்கள். அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. தொழில் சம்பந்தப்பட்டதில் திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், ராகு, சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் உடல் உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்டது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்காக கண் சம்பந்தப்பட்டது, மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் அதன் குணமாகும் கால சூழலில் வருகின்றன. இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று அனுகூலமாக இருக்கும். இன்று குறிப்பாக மனைவி அல்லது உங்கள் லைஃப் பார்ட்னர் கணவருக்குண்டான வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வை இருக்கும் காலகட்டத்தில் வீடு, இடம், வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். பொறுமையாக நாளை மறுநாள் தொடங்கினால் இன்று வளர்ச்சியாக இருக்கும். இப்பொழுது உங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் மற்றும் மரம், யானை சம்பந்தப்பட்ட உள்ள கோயில்கள், மரம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் சென்று வழிபட்டாலும் இன்று யோகம் அதிர்ஷ்ட நாளாக மாற்றி கொடுத்து விடுவார். துலாம் ராசிக்கு இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். குழந்தைகளால் பெருமிதம் அடைகிற காலகட்டம் உண்டு. இன்று உங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானங்கள், ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வுக்கு ஏற்படுகிற காலகட்டம் உண்டு. கணவன் மனைவி இன்னும் நெருக்கம் ஏற்படுகிற காலகட்டம். உங்களுக்கு புகழ் வருகிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் சினிமா, மீடியா, அரசியல் துறையினர், பேங்க் சம்பந்தப்பட்ட செக்டரில் அனுகூலமாக இருக்கின்றன. இந்த தொட்ட விஷயத்திலெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், ராகு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் அனைத்து பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய வழிவகைகள் இருக்கின்றன. ஆன்லைன் மீடியா சம்பந்தப்பட்ட துறையினருக்கு யோக பலனாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று அனுகூலமாக இருக்கும். இன்று உடல் எடையை குறைக்க எக்ஸசைஸ் சம்பந்தப்பட்டு செய்ய வேண்டிய காலகட்டம். பெண் அல்ல ஆண் வீட்டு அருகிலோ 40 400 கிலோமீட்டருக்குள்ளே வருகின்ற வரனாக இருக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்டவர்கள் உள்நாட்டில் வரலாமா, உள்நாட்டில் வெளிநாட்டில் போகலாமா, இது போன்ற சின்ன குழப்பம் ஏற்படும். கவனித்து செயல்பட வேண்டிய காலகட்டம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது 9 மற்றும் மெரூன், சிவப்பு நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. இன்று வழிபாட்டு இறைவன் முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், பழனி சம்பந்தப்பட்ட கோயில் வழிபாடுகள் செய்தால் அற்புதமான நாளாக மாறிவிடுகின்றன. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் அள்ளித் தருகின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கின்ற காலகட்டத்தில் போட்டி பொறாமைகளிலிருந்து வெற்றி பெறுகிற காலகட்டம் ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஏற்படுகிற காலகட்டம் ஒன்று. குறிப்பாக தொழில்துறை சம்பந்தப்பட்ட அதிக சிந்தனைகள் வரும். இப்பொழுது வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட சிந்தனையில் மேல்நோங்கும். குறிப்பாக காதல் திருமணமா, சொந்தத்தில் திருமணமா, இது போன்ற சிந்தனையில் அதிகரிக்கிற காலகட்டம். பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் உண்டு. இப்போ சொத்து சம்பந்தப்பட்டது கூட்டாக வாங்க, பண உதவிகள் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இப்பொழுது தொலைதூர பயணங்கள், சொத்து சம்பந்தப்பட்டது விற்க, இது போன்ற காலகட்டம். இன்று முதலீடு செய்ய, இது போன்ற அனைத்து விஷயமும் அற்புதமாக இருக்கின்றன. உங்கள் ராசி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் மன தைரியம் ஏற்பட வேண்டிய காலகட்டமாக ஒன்று. திடீர் யோகம், திடீர் திருமணம், இது போன்ற திடீரென்று நடக்கக்கூடிய காலகட்டம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் இளஞ்சிவப்பு, பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று லக்ஷ்மி தெய்வ வழிபாடுகள், மகாலட்சுமி தெய்வ வழிபாடுகள், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த சனி, சுக்கிரன், இது போன்ற அம்சங்கள் இன்று யோக பலனை கொடுக்கின்ற பொன்னாளாக மாறிவிடும். தனுசு ராசிக்கு இன்று மன நிம்மதி வருகின்ற நாளாக இருக்கின்றன. குறிப்பாக
தொழில்துறையில் வளர்ச்சி அடைகிற காலகட்டங்கள் உண்டு. குழந்தை சம்பந்தப்பட்டது, உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமாக இருக்கின்றன. புகழ் வருகிற காலகட்டம். குறிப்பாக வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சாதக சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. இன்று உங்கள் பக்கம் வேலைகள் குறைவாகவும் லாபங்கள் அதிகமாக ஈட்டுகிற காலகட்டம் உண்டு. வேலை சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ, அது சம்மந்தப்பட்ட அப்ளை செய்ய இந்த சிறந்த காலகட்டம் உண்டு. கடன் சம்மந்தப்பட்டது வாங்க அடைக்க இன்று அனுகூலமாக இருக்கின்றன. இன்று தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் விலகிற காலகட்டங்கள், மூத்த சகோதரிகள் இருந்த மனக்கசப்புகள் விலகிற காலகட்டமாக உண்டு. இன்றைக்கு உழைக்காத வருமானம், கமிஷன் வகையில் வருமானங்கள், இது போன்ற சூழ்நிலைகள் வருகிற காலகட்டம் உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது, கணினி சம்மந்தப்பட்ட துறையிற்கு யோக பலன்கள் அள்ளி கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று அனுகூலமாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு தருகின்ற பொன்னாளாக உண்டு. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு 5 மற்றும் பச்சை நிறங்கள் பயன்படுத்தினால் யோகமாக இருக்கும். இன்று வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள், விஷ்ணு சம்பந்தப்பட்டது, துளசி வழிபாடுகள் இன்று அற்புதத்தை கொடுக்கின்ற பொன்னாள். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டங்கள், உறவினர்கள் திடீரென்று வருகைகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்று ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்தால் செய்தால் அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் பெருமிதம் அடைகிற கால சூழ்நிலை உண்டு. இன்று குறிப்பாக குலதெய்வ பெயரில் தொழில் செய்யலாமா, குழந்தையின் பெயரில் தொழில் செய்யலாமா என்ற சிந்தனையில் வருகிற காலகட்டங்கள். செய்த தொழிலுக்கு வர வேண்டிய பணங்கள் லாபகரமாக இன்று முயற்சி செய்தால் வருகிற காலகட்டம் உண்டு. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் இன்று அனுகூலமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள் இருக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனை அனைத்தும் தீர்வு காண வேண்டிய நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2க்குரியவர் 3இல் இருக்கும் காலகட்டத்தில் உழைக்காத வருமானம், கமிஷன் வகையில் வருமானங்கள் ஏற்படுகிற காலகட்டம் உண்டு. இன்று திடீர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திடீர் அனுகூலமாக இருக்கிற கால சூழ்நிலை வந்துவிட்டன. உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருக்கும் காலகட்டம் இன்று 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று வளர்ச்சிகரமாக நாளாக மாறுவதற்கு சிவ வழிபாடுகள் இன்று அற்புதத்தை செய்கின்ற நாள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தனதானிய விருத்தி, மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு குறிப்பாக லக்னத்திலே சூரிய பகவான் இருக்கும் காலகட்டத்தில் மற்றும் சுக்கர பகவான் யோகத்தில் இருக்கிற நாள் இன்று திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோக பலனாக இருக்கின்றன. வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அனுகூலமாக இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டம். உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது. இன்று குறிப்பாக வீடு, வண்டி வாகனங்கள் வாங்க விற்க அனுகூலமாக இருக்கும். உறவினர்கள் இருந்த கசப்புகள் விலகிற காலகட்டம். குறிப்பாக குழந்தை சம்பந்தப்பட்டதுக்கு முயற்சி செய்தால் நல்ல அனுகூலமாக இருக்கின்றன. இன்று சினிமா சம்பந்தப்பட்டது, அரசியல் துறை சார்ந்தவர்கள், பேங்க் சம்பந்தப்பட்டது, இன்டீரியர் துறை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த யோக பலனை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று அனுகூலமாக முடிவுக்கு வருகின்ற சுப தகவல்கள் கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன. இன்று வளர்ச்சிகரமான நாளாக உண்டு. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. சிவ வழிபாடுகள் மற்றும் சிவன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் பிராணாயம் செய்யும் பொழுது இன்று இன்னும் வளர்ச்சிகரமான நாளாக மாறிவிடும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று முக்கியமான நாள். குறிப்பாக தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் இன்று மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றன. மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டிரான்சாக்ஷனில் கவனம் தேவை. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை இருக்கும் காலகட்டத்தில் தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும், தெரியாத விஷயத்தை இன்று தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு மற்றும் சுக்கிரன் இருக்கும் காலகட்டத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நேரில் சந்தித்து உறுதி கொடுக்க வேண்டிய நாள். நல்ல என்றால் நாளை மறுநாள் செய்தால் சிறப்பாக இருக்க வேண்டிய நாளாக உண்டு. இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும். வீடு சம்பந்தப்பட்டது விற்க வாங்க இது போன்ற விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். கையிருப்பு பணத்தை முதலீடு செய்வது, குறிப்பாக ஆல்ரெடி ஏற்கனவே செய்யப்பட்ட பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இல்லை கடனை அடைக்க இன்று அற்புதமான நாள் இருக்கின்றன. புதிதாக கடனை தவிர்க்க வேண்டிய நாளும் இன்றைய காலகட்டமே ஒன்று. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு என்ன ஏது என்று விசாரிக்க, அது சம்பந்தப்பட்ட தொடங்க இன்று அனுகூலமாக இருக்கும். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண்ணாக ராசி எண்ணாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. விஷ்ணு வழிபாடுகள், குழந்தை தெய்வ வழிபாடுகள் இன்று அற்புதம் செய்கின்ற பொன்னாளாக மாற்றிவிடும். ஆன்மீகம் அறிவோம். இன்று முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாட்டுக்கு அற்புதமாக இருக்கின்றன. காலையில் சஷ்டி திதியும் மாலையில் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் இன்று முருகரை நினைத்து வழிபாடு செய்தல், முருகருக்காக விரதம் இருந்தால் மனதில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தொழில்துறையில் மன நெருக்கடியிலிருந்து விடுபடுகிற காலகட்டம். இன்று முருகர் சம்பந்தப்பட்ட அருள் நிச்சயமாக உண்டு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.